டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 12/7/2025 நடந்தது. அதில் இன்று 6 வினாக்களுக்கு விடையளிக்கவிருக்கிறேன். எந்த வினாக்கள்னு இப்போ பாருங்கள். 145, 146 கொஸ்டின், 158, 159, 160, 161 ஆகிய 6 வினாக்களுக்கு இப்பொழுது விடையளிக்க இருக்கிறேன். நேற்று 7 கொஸ்டின் வரைக்கும் விடை அளித்திருக்கிறேன். முதல் 2 கொஸ்டின் ஒரு வீடியோவிலும், அடுத்த 4 கொஸ்டின், அடுத்த 5 கொஸ்டின் அடுத்த வீடியோவிலும் நேற்று அனுப்பியுள்ளேன். இன்று 6 வினாக்களுக்கு விடையளிக்க இருக்கிறேன். இதே வினாக்கள். நூற்றி 145 ஃபர்ஸ்ட். முதலில் ஓகே, 145 கொஸ்டின் வாசிக்கிறேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடரின் விடுபட்ட உறுப்பு. எண் கொடுத்துருக்கு, அப்புறம் எழுத்து எக்ஸ். எண் 7, 8 எழுத்து. இந்த மாதிரி எண் எழுத்து எண், எண் எழுத்து எண் கொடுத்துருக்கு. ஆப்ஷன் ஏபிசிடி கொடுத்துருக்கு. எந்த விடை வருதுன்னு நம்ம பார்க்க வேணும். முதலில் இதை ரஃபாக போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன எழுதுங்க? முதல் எழுத்து 2, 7, 14, 23. அடுத்தது டேஸ். என்ன வரும்? எழுத்து முதல் என்ன வருங்கிறது பார்க்கணும். இப்போ இதுக்கு வித்தியாசம் பாருங்கள். 7 2 வச்சுன்னு 5, 14 வச்சுன்னு 7, 21 14 வச்சுன்னு 9. அப்படின்னா பாருங்கள், இங்கே 2 5 7, 7 7 14, 14 9 23. கீழே பாருங்கள், 2 2 கூடுது. 5 2 7, 7 2 9. அதுக்கடுத்து என்ன வரும்? 2 2 கூடுது. அப்படின்னா அடுத்து 9 2 11. 2 5 7, 7 7 14, 14 9 23, 23 11 எவ்வளவு? 34. எண் 34. முதல் 34. அடுத்து ஆப்ஷனில் உங்களுக்கு நடுவில் ஹெச்ன்னு இருக்குது எல்லாமே. அப்படின்னா ஹெச்சு தான் உங்களுக்கு நடுவில் போட்டுக்கணும். அடுத்த நம்பர் பாருங்கள். இந்த நம்பர் 2, கடைசி எண் 2, 4, 12, 48. அடுத்து என்னென்ன வரும்? இதோட வித்தியாசம் பாருங்கள். 4 2 வச்சு 2, 12 வச்சு 8. இது எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். 2 2 4. இங்கே இந்த மாதிரி வராது. 4 3 12. இங்கே 2 வரனால அடுத்து 4 3 12 பெருக்கலை வருது. 4 3 12, 2 3 அடுத்து 4, 12 நாங்கள் 48, 2 2 4 பெருக்கலை வருது. 4 3 12, 12 நாங்கள் 48. அப்படியே 2 3 4 அடுத்து 5, 12 நாங்கள் 48, 48 5 பெருக்கலாம் 8 40 சேர் மிச்சம் 4, 5 24 24 240. அப்படின்னா 34 ஹெச் 240. 34 ஹெச் 240 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல இருக்குது. 34 ஹெச் 240. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக ஆன்சர். இந்த மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கணும். அடுத்தது 146 வினா. இரண்டு முறையான படைகள் ஊட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கற்பலன் 4. முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆக இருக்கும் நிகழ்தகவு என்ன?
ஆப்ஷனில் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. எது சரியான விடைன்னு பார்க்கணும். இப்போ ஓகே. இப்போ பகடை அப்படின்னு 2 முறையான பகடை அப்படின்னாவே அதனுடைய என்னென்ன நிகழ்வுகள் வரும் அப்படின்னாக்க 2 பகடைகள்லாம் 1 ஆரம்பித்து 1 6 முடியும். அதே மாதிரி பகடைக்கு கூறுவழி மொத்தம் அடுத்து 2 1 3 1 4 1 5 1 6 1 கடைசியில் 6 6 36 கூறுவழி 36 NF கூறுவழி NF 36 என்ன கொடுத்துருக்காங்க? முக மதிப்புகளின் பெருக்கற்பலன் 4 மொத்த கூறுவழி 1 1 1 2 அப் டு 6 6 வரைக்கும் 36 கூறுவழி 36 முக மதிப்புகளின் பெருக்கற்பலன். இப்போ 1 1 இதான் முக மதிப்புங்கிறது. 2 1 4 1 5 1 1 6 இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கடைசி எண் 6 6 1 ஆரம்பித்து 6 6 முடியுது. 2 பகடை அப்படிங்கிறதுனால இந்த முக மதிப்புகளின் பெருக்கற்பலன் 4 2 பெருக்கினா 4 வரணும். 1 முதல் நிச்சயம் 1 வராது, 4 வராது பெருக்கலாம். 2 2 என்ன வரும்? 2 2 4. அடுத்து வேறு என்ன? 1 4 4 1 4 திருப்பி 4 1 4 4 1 பெருக்கணும் 4. வேறு எதுவும் 5 மற்ற 6 வராது. இந்த 3 தான் இருக்குது. அப்போனா இதனுடைய மதிப்பு இது வந்து ஏ பி ஆஃப் இது ஏன்னு ஈவெண்ட் ஏன்னு வச்சா பி ஆஃப் ஏ வந்து என்னது 3 இருக்குது. 1 2 3 இருக்குது. அப்போனா 3/36 என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் 3/1 2 3 3/36 அடித்தாக்க 1/12. சரி 3/36 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, கடைசியில் சுரிக்கலாம் வேணும்னா. அடுத்து முக மதிப்புகளின் வித்தியாசம்னா கழிக்கிறது. இப்போ 1 1 2 2 4 5 5 5 6 6 இருக்குல்ல, அது பெரிய வந்து சின்னது கழிக்கணும். வித்தியாசம் 5 வரணும். அப்போ எது வரும் அப்படின்னா 6 1 1 6 வித்தியாசம் 6 1 வச்சு 5 6 1 வச்சு 5 1 6 6 1 வேறு ஏதாவது வருமா? வேறு வித்தியாசம் வர சான்ஸே இல்லை. அப்படி இதில் 2 இருக்குது. இது பி ஆஃப் இ இந்த ஈவெண்ட்டு நிகழ்ச்சி பின்னு வச்சாக்க என் பி ஆஃப் பி வந்து இது பின்னு வச்சுக்கலாம். பி ஆஃப் பி என்ன வரும்? ப்ராபர்ட்டி ஆஃப் பி நிகழ்வு 1 2 2 இருக்குது. அப்படின்னா 2 மொத்தம் என் ஆஃப் எஸ் கூறுவழி 36 சாம்பிள் ஸ்பேஸ் என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் 2/36. இப்போ அடுத்து பாருங்கள், 3/36 பெருக்கல் பலன் 4 வரும்போது 3/36 வித்தியாசம் 5 வர்றதுக்கு பிஆர்பி வந்து 2/36 ஆக இருக்க நிகழ்தகவு பெருக்கப்பலன் 4 அல்லது இங்கே ஒரு வரி சேர்த்துக்கணும், அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆக இருக்கும் பொழுது இந்த அல்லன்னு இருக்கிறதுனால இப்போ 2லேயும் பொதுவானது எதுவும் இல்லை. 2 2 1 4 4 1 6 1 1 6 தான் இருக்குது. இதில் பொதுவானது எதுவும் இல்லை. அப்புறம் 2ஐயும் கூட்டினா போதும். 3/36 2/36 அளவு 5/36 5/36 தான் உங்களுக்கு விடை. நிகழ்தகவு 5/36 ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 158வது வினா. பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். 40 நாட்களில் முடிக்கிறாங்க. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க. சில நாட்களில் வேலை செய்த பிறகு கி என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாளில் அந்த வேலையை முடிக்கிறார். எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார்? சரி, இப்போ நம்ம
பி மற்றும் Q ஒரு வேலையை 20 மற்றும் 40 நாட்கள் முடிப்பர். அதாவது P ஒரு நாள் வேலை P வந்து 20 நாளில் செய்கிறாருன்னா ஒரு நாள் வேலை Pயின் ஒரு நாள் வேலை வந்து என்னது 1/20. அதே மாதிரி Qவின் ஒரு நாள் வேலை எவ்வளவு? Qவின் ஒரு நாள் வேலை 1/40. இப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாள் வேலை 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் P + Q 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாள் வேலை எவ்வளவு? 1/20 + 1/40. 40 எல்சியம் 20 40க்கு எல்சியம் மீசியமா 40. 40/2 40/20 2 2 2 40 1 1 1 2 + 1 3 3/40. 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாள் வேலை வந்து 3/40. மொத்த வேலை 40ன்னு வச்சுக்கோங்க. மொத்த வேலை 40. மொத்த வேலை 40ன்னு வச்சுங்க. முதல்ல P + Q 2 பேர் வேலையை சேர்ந்து செய்கிறாங்க. கடைசியில் P மட்டும் வேலை செய்கிறாரு. P வந்து என்பவர் 8 நாள் வேலை செய்கிறார். இந்த 2 + 1 3/40 அப்படிங்கிறது இப்போ P வந்து 2 ஒரு வேலையை P என்பவர் 2 பங்கு ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை செஞ்சால் Q என்பவர் அதில் பாதி ஒரு நாள் வேலை தான் செய்கிறார். இப்போ நம்ம கடைசியிலேருந்து வருவோம். கடைசியாக மீத வேலையை முதல்ல ஆரம்பத்தில் எப்போ Q விளங்கினான்னு தெரியாது, இதை விட்டுருவோம். கடைசியிலேருந்து வருவோம். மீதமுள்ள P வேலையை 8 நாட்கள் முடிக்கிறார். P என்பவர் மீதமுள்ள வேலை 8 நாட்களில் 8 நாட்கள் வேறு வேலை வேறு 8 நாட்களில் P என்பவர் முடிச்சார். இப்போ மொத்த வேலை 40. மொத்த வேலை 40. P என்பவர் 8 நாளில் செஞ்சுருக்காரு. P வந்து 2 மடங்கு வேலை செய்கிறார். P வந்து 2 மடங்கு வேலை, Q வந்து 1 மடங்கு வேலை தான் செய்கிறார். இது முக்கியமானது. P என்பவர் 2 பங்கு ஒரு நாளைக்கு 2 பங்கு செஞ்சால் Q என்பவர் ஒரு பங்கு தான் செய்கிறார். அப்படின்னா P வந்து கடைசியாக 8 நாளில் வேலை செஞ்சுருக்காரு. அப்படின்னா 8 2 16 வேலை செஞ்சுருக்காரு. மொத்தம் 40ல் 16 வேலை செஞ்சுருக்காரு. 40ல் 16 போச்சுன்னா அளவு 24. 40ல் 16 போச்சுன்னா 24ங்க. P + Q ஆரம்பத்தில் செஞ்சாங்கள்ல, ஆரம்பத்தில் P + Q 24 வேலையை செஞ்சுருக்காங்க. மொத்தம் 40 வேலை அப்படின்னா P என்பவர் 8 நாள் வேலை செஞ்சுருக்காரு. P வந்து ஒரு நாளைக்கு இவர் ஒரு 2 பங்கு வேலை செய்கிறார். அப்போனா 8 நாளைக்கு 8 2 16 வேலையை செஞ்சிட்டார் இவர். ஆரம்பத்தில் P + Q 2 பேரும் சேர்ந்து 24 வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த 24 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை வந்து 3 மடங்கு 2 பேரும் சேர்ந்து 3 வருது. இந்த 24 3ஆல் வகுத்தா 24 3ஆல் வகுத்தா 8. 24 3ஆல் வகுத்தா 8. அதாவது P என்பவர் இப்போ ஒரு பங்கு 8ன்னு வருது. அப்போனா P என்பவர் 8 2 16 வேலை செஞ்சுருக்கார். P என்பவர் 16 வேலை செஞ்சுருக்கார். Q என்பவர் 8 வேலை செஞ்சுருக்கார். வேலை 2 பேரும் 8 நாள் தான் வருது. இங்கே கணக்கு 8 நாட்கள் தான் P + Q 8 நாள் செஞ்சுருக்காங்க. 8 நாள் செஞ்ச பிறகு தான் Q விளையிருக்காரு. ஆனால் P வந்து 2 பங்கு வேலை செய்கிறதுனால 2 2 Pக்கு வந்து 2 பங்கு வேலை. அப்போனா 2 2 16 பங்கு 16 வேலை செஞ்சுருக்காரு. Q வந்து 8 நாளில் 8 வேலை தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு அர்த்தம். 8 நாளில் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் அப்படிங்கிற மாதிரி. P வந்து 8 வேலை செஞ்சுருக்காரு. அப்படின்னா 8 நாள் கழித்து தான் அவர் Q என்பவர் விளையிருக்கிறாரு. இப்போ பாருங்கள் 16 8 24 இங்கே 16 40 வந்துருச்சா? மொத்த விலை 40. 18 24 16 40 மொத்தம் 40 விலை.
அப்போனா 8 நாள் கழிச்சு தான் பி விளையிருக்காரு. அதுதான் நான் கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கு. பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கார் எனில் தொடங்கியிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார். 8 நாள் அப்போனா ஆகக்கூடி ஆரம்பத்தில் 8 நாள் செஞ்சுருக்காங்க, கடைசியில் பி மட்டும் 8 நாள் செஞ்சுருக்காரு. அப்போனா 8 நாள் கழிச்சு தான் பி கியூ வேலையை விட்டு சென்றார். 8 நாள். அப்போனா கியூ 8 நாள் வேலை செஞ்ச பிறந்த வெளியே சென்றிருக்கிறார். வேலையை விட்டு சென்றார்னு அர்த்தம். 8 தான் விடை. அடுத்து 159வது வினா. இப்போ 159 கொஸ்டின் வாசிக்கிறேன். 1 + 3 + 5 + அன்சோன் + 55 இன் கூடுதல் என்ன? எல்லாமே ஒற்றை எண்களாக இருக்கிறது. அப்போனா ஒற்றை எண்களின் கூடுதலுக்கான சூத்திரம் ஃபார்முலா n². அப்படி எண்ணுங்கிறது எத்தனை எண்ங்கிறத கண்டுபிடிக்கணும். இங்கே 55 ஒத்தப்படை 55 விட்டுருங்க. 54 முன்னாடி 54 ரெட்டப்படை எடுத்துங்க. 54ல் பாதி 27. 27 ஒற்றை எண், 27 ரெட்டப்படை எண் இருக்கும். இப்போ 27 ரெட்டப்படை எண் நம்ம ஒத்தப்படை எண் மட்டும் எடுத்துக்குவோம். 27 ஒற்றை எண், 27 இரட்டைப்படை எண். இப்போ 27 54 வரைக்கும் 27 ஒற்றை எண் இருக்குது. அடுத்து 55 ஒரு ஒற்றை எண் தான். அப்போனா 27 + 1 28. அப்போனா எண் 28. 28² மதிப்பு எவ்வளவு? 784. 28 பிறகுனா உங்களுக்கு 784 வரும். பெரிய பாப்பமா 28 × 28. 8 × 64 மிச்சம் 6. 2 2 16 6 22. 2 16 6 மிச்சம் 1 2 5 2 28 56 போட்டுக்கலாம். 4 8 784. ஆப்ஷன் பி இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆகக்கூடிய ஒற்றை எண்களின் முதல் ஒற்றை எண்களின் கூடுதலுக்கான சூத்திரம் n². அது ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து 160. கீழே உள்ள தொடரில் வரும் அடுத்த உறுப்பு என்ன? கீழே உள்ள தொடரில் வரும் அடுத்த உறுப்பு என்ன? 0 2 4 0 2 24 252 3120. இது எப்படி போகுதுன்னு பாருங்கள். எல்லாமே நம்பர் பெருசாக போகுது. அப்புறம் நிச்சயம் இது ஸ்கொயரோ அல்லது கியூபோ அந்த மாதிரி தான் வரணும். முன்னாடி 0 இருக்குது. 1 - 1 0. 1 - 1 0. 1/1 - 1 = 0. அடுத்து 2² - 2. 2 4 4 2. அடுத்து 3³ - 3. 24க்கு 3³ 27 3 24. அடுத்து 4³ - 4. 4³ 64. 4³ 4 16 64. 64 4 போச்சுன்னா 3³ 27 3 24. ஓகே. அடுத்து 4³ அடுத்து இங்கே 1 2 3 4 4/4 - 4ன்னு வரணும். என் அடுக்கில் கூட்டிகிட்டே போகுது. இப்போ 4/4 எவ்வளவு? 4 16 12 756. 756 4 போச்சுன்னா 752. அடுத்து 5/5 - 5. 5/5 5 25 25 625 625 5 பெருக்குன்னா
525க்கு மிச்சம் 2 2 10 2 12 2 மிச்சம் 1 5000 31 மைனஸ் 5 5 கழிச்சாக்க 3120. இது 5 பவர் 5 மைனஸ் 5. அப்புறம் அடுத்து இங்கே என்ன வரும்? 6 பவர் 6 மைனஸ் 6. அதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். 6 பவர் 6 எவ்வளவு? 6 அளவு 6 எழுதணும். 6 36. 36 36 பெருக்கணும். அப்புறம் 36 பெருக்கணும். 36 36 பெருக்குங்க. 6 36 6 மிச்சம் 3 6 18 21 3 18 8 மிச்சம் 1 3 10 6 8 1 9 2 1 36 36 பெருக்குன்னா 1796. ஃபர்தரா again multiply by 36. 6 36 6 மிச்சம் 3 6 54 57 7 மிச்சம் 5 6 12 17 7 மிச்சம் 1 6 4 5 11 3 18 8 மிச்சம் 1 3 27 21 28 8 மிச்சம் 2 2 6 2 8 3 3 6 8 5 மிச்சம் 1 8 9 16 6 மிச்சம் 1 2 8 10 மிச்சம் 1 5. 5656. 5656ல் 6 கழிச்சா 50600. செக் பண்ணுங்க. 36 36 போனால் 1796. 1796 ஃபர்தராக 6 36 பெருக்கணும். செக் இட் நவ். 6 36 6 மிச்சம் 3 6 54 57 7 மிச்சம் 5 6 12 5 17 7 மிச்சம் 1 6 6 7 3 18 8 மிச்சம் 1 9 21 28 8 மிச்சம் 2 2 6 2 8 3 3 3 கூட்டுங்க. 6 8 15 5 மிச்சம் 1 8 15 16 மிச்சம் 1 8 15 16 மிச்சம் 1 4 46656. 46656ல் என்ன செய்யணும்? அடுத்து 6 கழிக்கணும். 6 போச்சுன்னா 46 6650. 46650 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 161வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினாக தான் இருக்குது. இந்த தொடர்ச்சி எண்களில் 6 4 1 2 2 8 7 4 2 1 5 3 8 இரண்டு வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன? இணைனா 2 2 எடுத்துக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் 2 வரணும். இப்போ 6 4 போச்சுன்னா 2, அப்படின்னா 6 4 போச்சுன்னா 2, 6 4 6 4 போச்சுன்னா 2. அடுத்து 4 1 வராது, 2 வராது. 1 2 2 2 வராது. 2 8 8 7 1 வராது. 7 4 வராது. 4 2 வருது. அடுத்து இது ஒரு இணை. 4 2 வச்சுன்னா 2, 2ல் 1 வச்சுன்னா 1, 1ல் 5 வராது. 5 3 வச்சு 2, 5ல் 3 வச்சுன்னா 2, 3 8 வராது. அப்படின்னா இந்த வித்தியாசங்கள் 2 வித்தியாசத்தை உடைய பக்கத்தில் 2 நம்பர் இல்லை. இந்த வித்தியாசம் 2 வர எண் 3 இணை தான் இருக்குது. வித்தியாசத்துடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன? அப்போனா 1 2 3 இணைகள் உள்ளன. ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ இதுவரைக்கும் இன்றைக்கி ஒரு 6 வினாக்களுக்கு விடையளித்திருக்கிறேன். மீதமுள்ள வினாக்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விடையளிக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கணக்கெல்லாம் சரிபார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால்
ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒருவரை உங்களுக்கு இந்த வீடியோவை கொஸ்டினை காட்டுகிறேன், பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், பார்த்து பலன் பெறுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பி. கணபதி, மேஜர் ஸ்கொயர் டேபிள் பி. கணபதி. அடுத்து விரைவில் குரூப் 2 2A வினாவிடையை விரைவில் நீங்கள் பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.